வணக்கங்கய்யா. வணக்கம் மேம். ஓகே, பவர் வீடர் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது? எல்லா இதுக்கும் நல்லா இருக்குது சார். நல்லா ஓட்டுக்கும் நல்லா இருக்குது சாமி. பெட்ரோல் கம்மியாக பிடிக்குது. நல்லா நம்மளுக்கு இது இருந்தாடி பரவாயில்ல. எருது வண்டி ஓட்டுறாப்புல வச்சது கூட இப்போ இது நல்லா நம்மளுக்கு வேலை செய்யுது. ஏன்னா எருது வண்டி இப்போ மேவ போடாமல் விற்றுட்டு போய் இது வாங்கலாம். அப்படிங்களா? சரி, இது வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எருது வச்சு 13 வருஷத்துலேருந்து எருது வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். எருது வச்சு 13 வருஷமாக எருது ஓட்டிகிட்டு இருந்தீங்க? கால் வலி வந்துடுதுன்னா வேண்டாம்னு சொன்னாங்க வீட்டில். அப்புறம் இது வாங்கினேன். இது நல்லா நம்மளுக்கு ஒத்து வந்துடுது. சரி, இது வாங்கணுங்கிற ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? வாங்க வந்து எல்லா பக்கம் வாங்கினாங்க. சரி, இந்த கம்பெனி நல்லா இருக்குது, தெரிஞ்ச கம்பெனி நம்ம பக்கமாக இருக்குது, நம்மள நல்லா ஈஸியாக இருக்குது, ஓட்டுருக்கு, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஓ, அப்போ ஒருத்தவங்க சொல்லி தான் வாங்கியிருக்கீங்க. அப்போ அவங்களோட ஃபீட்பேக்கும் நல்லா இருந்தனால தான் நீங்கள். ஓகேங்கண்ணா. இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் இல்லாத பவர் வீடர் இருக்குது, நார்மல் பவர் வீடர். அதுக்கும் இப்போ நீங்கள் சஸ்பென்ஷனோட வாங்கியிருக்கீங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து கொஞ்சம் அடிச்சு ஓடும். ஓ, அதை வந்து அடிச்சு ஓடும், நமக்கு வந்து உடம்பு வருங்கிறீங்க. ஒத்த கையிலே ஓட்டுற சாமி நல்லா ஈஸியாக இருக்குது. எதனால? நம்மளுக்கு நல்ல பழகினா 10 நாள் ஓட்டி பழகியாச்சுன்னா எல்லாமே ஈஸி தான் சாமி. எந்த தொழில் எடுத்தாலும் 10 நாள் ஓட்டியாச்சுன்னா எல்லா வேலையும். பஸ்ஸை ஓட்டுவோம் நாங்கள். ஏற ஓட்டும் போது ஃபஸ்ட் ஓட்டுனா 10 நாளைக்கு திக்கி வடிக்குது போக. எது நல்லா இருந்தால் என்ன பண்ணுறது, நாங்கள் கலப்பை கரெக்டாக பிடிக்கணுமல்ல. கரெக்டு தான். இப்போ நாங்கள் இதுலேயே வந்து கரெக்டாக பிடிச்சி அதை மெயின்டைன் கரெக்டாக ஓட்டணும். சும்மா நாங்கள் ஒரு கையில் ஓட்டுறோம், பழம் தான் ஓட்டுறோம், இல்லையான்னு ஓட்ட முடியாது. நல்லா ட்ரைனிங் ஆகி போச்சு நம்மளுக்கு. அப்படிங்கிறீங்க. இப்போ நம்ம வயசானாலும் ஓட்டலாம். இப்போ நம்மளுக்கு 60 வருஷம் ஆகி போச்சு, நல்லா ஓட்டுறேன். இன்னும் இப்போ 80 வருஷம் ஓட்டுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் பழகியாச்சு. பழகினாவது எந்த தொழிலுமே. சரி, இப்போ நீங்கள் இது என்னென்ன காட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ கருவேப்பிலை காட்டுக்கோடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கத்தி செடிக்கு போட்டேன், வெண்டை செடிக்கு ஓட்டினேன். இப்போ வாழை போட்டிருக்கிறேன். இப்போ மழை கம்மினாலும் வெண்டை செடி போடல. பேடி காடு வந்து கருவேப்பிலை ஓட்டும் போது சைடில் தெரியாது. ஓகே, சைடில் தெரியாது. 2 அடி பாரு தானே. ஓ ஓ ஓ, இது 2 அடி பாதைக்குங்கிறதுனால அதை எடுத்து இப்போ 3 அடி ஓட்டுறது. வாழைக்குள்ள போட்டு 4 போட்டு ஓட்டிக்கலாம். கருவேப்பிலை போடும்போது 2 அடி இது போடணும். ஸோ இப்போ நீங்கள் மட்கால் எடுத்தது வந்து 2 அடிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. அப்போ நமக்கு பவர் வீடரை வச்சு, இப்போ நம்ம காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடரை வச்சு நீங்கள் 2 அடிக்குள்ளே களை எடுத்துக்க முடியுது. 2 அடிக்கிறது. கருவேப்பிலை வச்சுட்டு இருந்தால் கருவேப்பிலை நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கிறதுன்னு வாழை போட்டேன். ஓ ஐயா, நாங்கள் வந்து இப்போ டபுள் சஸ்பென்ஷன்னால பெட்ரோல் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ண மாட்டேங்குது, மைலேஜ் நல்லா தருது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஒரு கஸ்டமராக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வண்டி எடுக்கும்போது ஒரு நல்ல சீட்டிங் ஆயிடுச்சுன்னா 1.5 மணி நேரம் கூட ஓடுது, 1.25 மணி நேரம் ஓடுது சாமி. அப்படிங்களோ? 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடுதா? ஓடுது சாமி. நாங்கள் ஓட்டிட்டு தான் நிற்கிறேன். இப்போ மாதிரி கருவேப்பிலை ஓட்டி சோளம் வச்சுருக்கிறேன், கொள்ளு வச்சுருக்கிறேன், கம்பு வச்சுருக்கிறேன். 500 ரூபாய்க்கு 2 ஏக்கரை வச்சாச்சு நான். அப்பா, 500 ரூபாய்க்கு 2 ஏக்கரா ஓட்டி முடிச்சிட்டீங்க. அப்போனா ஒரு லிட்டருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 மணி நேரம் ஓடுதுங்கிறீங்க. பக்கமாக ஓடுது. அதான் ஓட்டுனா காட்டில் நல்லா டைட்டான காட்டுனா 1.25 மணி நேரம் ஓடும். ஓ, டைட்டான காட்டுக்கே வந்து 1.25 மணி நேரம் ஓடுது. 1.25 ஓடும். பரவாயில்லைங்களே. இல்லை பரவாயில்ல. அதாவது சீட்டிங் ஆகிட்டா நல்லா பிக்கப் ஆகிட்டா. ஏறு ஓட்டி இருந்தால் கூட மாட்டுக்கு ஃபுட்டு வைக்கணும், அது இதுன்னு இருக்கும். ரொம்ப கஷ்டம். பெட்ரோல் வாங்கணுமா, ஊற்றணுமா அப்படின்னு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த சர்வீஸ் பிரச்சனை இது மாதிரி எதுவுமே வரலையா? சர்வீஸ் ஒன்றும் பிரச்சனை வரல சாமி. இப்போ எடுத்து எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் இந்த பிரச்சனையும். கார்பரேட்டுக்கு வந்து அடப்பு வந்தது. அது பக்கத்து பையன் தெரிஞ்ச பையன் கூட காட்டி. ஓ, பிரச்சனையே வரல. பிரச்சனையே வரல. ஓ, நீங்கள் ஆயில் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க? இப்போ தான் ஊற்றுனேன். நாங்கள் எப்பவுமே வாழைக்காட்டு ஓடும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடுவேன். ஸோ நீங்கள் ஆயில் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணனால உங்களுக்கு சர்வீஸே பிரச்சனை இல்லை. ஐயா, எல்லாமே பேசியாச்சு. நீங்கள் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. சரி, ஓகே. முதல்லையே கேட்டிருக்கணும் அதை நான் அப்போ மறந்துட்டேன். உங்கள் பேருங்கய்யா? ராமசாமி. ராமசாமி. இது எந்த ஏரியாங்க? இது பில்ச்சி ஏரியா. பில்ச்சி ஒன்னிவளைய சேர்ந்தது. ஓகே, இது என்ன மண் இருக்குங்க இந்த இடத்துல? சாமி நம்ம பூமி கலர் மண்ணு இருக்குது சாமி, செம்மண் இருக்குது, கலர் கடும் இருக்குது சாமி. எல்லாம் கலந்துதான். இப்போ நீங்கள் பொதுவாக இந்த மிஷினை எந்த மண்ணுக்கு யூஸ் பண்ணுறீங்க? எல்லா மண்ணுக்கும் யூஸ் பண்ணுறோம். எல்லா மண்ணுக்குமே? இப்போ செம்மண்ணாலும் எடுத்துக்குது, களிமண்ணாலும் எடுத்துக்குது. களிமண் ஆனால் அதாவது ஈரப்பதம் கரெக்டாக இருக்கணும். ஓ, ஈரப்பதம் கரெக்டாக. ஈரம் போய் இப்போ செம்மங்காடில் வந்து ஈரம் கம்மியாக இருந்தாலும் ஓடிடும். கலப்பு காடு கம்மியாக இருந்து ஓட முடியாது, மேலே அடிச்சுட்டு போயிடும். அப்போ இது ஓடுதா ஓடலையா அந்த இடத்துல? ஓடிச்சு. அதான் ஈரமாக இருந்தால் ஓடு. ஈரமாக இருந்துச்சுன்னா பக்காவாக ஓடும். தண்ணி கட்டி 2-3 நாள் ஓட்டியாச்சுன்னா நல்லா நிலம் பதமாக இருந்தால் ஓடுறது ஈஸிங்கிறீங்க. ஆமாம். ஐயா, இப்போ நீங்கள் டபுள் சஸ்பென்ஷன் காவேரி பவர் வீடர் வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி விவசாய வேலைகளுக்கு? சாமி அது ஆள் கூட்டு வந்து நிறைய செலவு சாமி. சும்மா சொல்லுங்களேன், எவ்வளோ செலவாயிருக்கும்? அது குறிப்பிட்ட களை வந்து கம்மியாக இருந்தால் கம்மியாக செலவாகும். ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ஆகும். களை நிறைய இருந்தாலும் 5000 10,000 ஆயிரும்.
10,000 வரைக்கும் போயிடும். போயிருக்கும். அப்போ மினிமம் வந்து கால்குடி சார்ஜ் 400 போச்சு. அப்போ 2 எடுக்கிறாங்க, 2 மணிக்கு போயிடுறாங்க, 8 மணிக்கு வந்து 2 மணி வேலையும் நடக்காது கரெக்டாக. கம்பெனி வேலையாக இருந்தால் கூட 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. விவசாய வேலை அப்படி இல்லையே. அதான் கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் உட்காருவாங்க. அப்போ மினிமம் 2,000லேருந்து 10,000 வரைக்கும் செலவாகுது. இப்போ டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது? நாங்கள் ஆளுக்கு கூப்பிடுறதில்ல சாமி. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே எல்லாமே ரெடி பண்ணிடுறோம். எவ்வளோ செலவாகுது? பெட்ரோல் மட்டும் செலவு தான். ஒரு ஏக்கரா ஓட்டினா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், அவ்வளோதான். ஸோ அப்போ 2 லிட்டர் ஊற்றுவீங்க, மேக்ஸிமம் 2 லிட்டர் ஊற்றிடுவீங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு இதே பண்ணுற மாதிரி இருந்தால் 5,000 ஆகும். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்போ ஒரு ஏக்கரா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மிஞ்சி போனால் 200-250 முடிச்சிடுறீங்க. முடிச்சிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லாபம், இருக்கிறதுலே நல்ல லாபங்கிறது இதுதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு பவர் வீடர்னால எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு விவசாயத்தில் அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் மூலிமா எவ்வளோ லாபம் தருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு காவேரி டபுள் சஸ்பென்ஷன் பவர் வீடர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.